ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். மனம் தெய்வத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே நிலையில் நின்று அனைத்தையும் செய்ய வேண்டும். இயற்கை தனக்காக வாழ்வதில்லை. மனிதன் மட்டுமே தனக்காக வாழ்கிறான். சூரியன், சந்திரன், நெருப்பு, காற்று, மழை, மரங்கள் என்று இயற்கை பொருள்கள் தனக்காக வாழ்வதில்லை. இவற்றிடமுள்ள இந்த பண்பாடு மனிதனிடமில்லை. நீ உண்மை உணர்வுடன் செய்கின்ற தொண்டிற்கும் தர்மத்திற்கும் தான் பலனே ஒழிய வெளித்தோற்றத்திற்காக பலன் கிடைக்காது. உலகமாக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ஒரு பொதுத்துறையில் பணியாற்றி வந்தாலும் சரி, பெண்களுக்கு மனக்கட்டுப்பாடு அவசியம். ஆன்மீகத்தில் அச்சம் தேவை. உன் ஆன்மாவே கடவுள் என்பதை உணர்ந்து அஞ்சி வாழ வேண்டும். நீங்கள் ஆலயத்திற்கு வரும்போதெல்லாம் உங்கள் ஆன்மா வளர்ந்திருக்க வேண்டும். ஆணவம் ஒழிந்திருக்க வேண்டும். நீ மனம் வழி சென்று வாழ்வைச் சீரழிக்கிறாய். நான் அருள் வழி காட்டி உன் வாழ்வைச் சீராக்குகிறேன். ஒருவன் பணத்தைச் சம்பாதிக்கலாம், பெயரைச் சம்பாதிக்கலாம், ஆனால் உள்ளங்களை இணைத்து வைத்து ஆன்மீகத்தை வளர்ப்பதுதான் கடினம். அதைச் சாதிப்பவர்தான் அடிகளார். ஆன்மீகம், தர்மம், தொண்டு, பக்தி, ஆதிபராசக்தி இயக்கம், அடிகளார் வழிகாட்டுதல் என்று இவற்றால் மட்டுமே மனிதன் வாழ்வில் கரையேற முடியும். நம் அன்னை ஆதிபராசக்தி தன்னை நாடி வரும் பக்தர்கள் நலம் பெற வேண்டியும், துன்பம் தணிய வேண்டியும், ஊழ்வினைக் கொடுமைகள் தணிய வேண்டியும், ஆன்ம முன்னேற்றம் பெற வேண்டியும் பல வழிமுறைகளை அருள்வாக்கில் அருளி இருக்கின்றாள். அதன்படி வாழ்வோம். ஓம் சக்தி.